ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசலை கேன்கள், பாட்டில்களில் விற்பனை செய்யும் நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலைக்கு ஆளாவதாக பொதுமக்கள் புகார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மத்திய, மாநில அரசுகளுக்கு கண்டனம். புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பெட்ரோல் மற்றும் டீசலை கேன்களில் விற்பனை செய்யக்கூடாது எனவும், மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோக நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், கூடுதல் மாவட்ட ஆட்சியர், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சில்லறை விற்பனை நிலையங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பாட்டில்கள் மற்றும் கேன்களில் விற்பனை செய்யப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இத்தகைய நடைமுறைகள் விபத்து மற்றும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் பெட்ரோலிய விதிகளின்படி தடை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கூறினார். விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை மட்டுமே நிரப்ப வேண்டும் என்றும், பாட்டில்கள் மற்றும் கேன்களில் வழங்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். மேலும் பெட்ரோலிய நிறுவனங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சில்லறை விற்பனை நிலையங்களிலும் விற்பனையை கண்காணித்து பாட்டில் மற்றும் கேன்களில் விற்பனை செய்யக்கூடாதென கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். உத்தரவுகளை மீறி செயல்படும் சில்லறை விற்பனை நிலையங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய மாவட்ட ஆட்சியர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் தேவையான இருப்பு உள்ளது என்றும், பற்றாக்குறை இல்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தெளிவுபடுத்தினார். எனவே பொதுமக்கள் பீதி அடையாமல் தேவைக்கு அதிகமாக எரிபொருட்களை வாங்கி செயற்கை பற்றாக்குறையை உருவாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தனியார் கேஸ் நிறுவனத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஈரான், அமெரிக்கா மோதல் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் வணிக சிலிண்டர் விநியோகத்தில் கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டதால் பல உணவகங்கள் செயல்பாட்டை குறைத்துள்ளன, தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்களிடையே அச்சம் அதிகரித்து வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காமல் போகும் என்ற பயத்தில் பலர் முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் செயல்படும் தனியார் எரிவாயு நிறுவனம் ஒரு வாரத்திற்கு முன்பு முன்பதிவு செய்தவர்களை தனியார் இடத்திற்கு வரவழைத்து சுமார் 5 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அரசு நிர்ணயித்த விலையை விட 75 ரூபாய் அதிகமாக வசூலித்து சிலிண்டர்கள் வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும், ஒரே இடத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் வேதனை தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக தேர்தல் கண்காணிப்பாளருமான சாமிநாதன், முன்னாள் காவல்துறை தலைவர் சந்திரன், உழவர்கரை தொகுதி வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் தலைமை தாங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் பெஸ்ட் புதுச்சேரி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததையும், இளைஞர்களுக்கு வேலை வழங்காதது, போதைப் பொருட்கள் விற்பனை, கொலை, கொள்ளை மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தடுக்க தவறிய மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், புதுச்சேரி மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் உதவியாளர்களாகவும் கட்டுமான உதவியாளர்களாகவும் 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இதில் நீண்ட நாட்களாக பணியாற்றும் 131 கட்டுமான உதவியாளர்களை உதவியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டும் இதுநாள் வரை பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இதை கண்டித்தும் உதவியாளர்கள் பணிகளை உடனடியாக நிரப்பிட வலியுறுத்தியும் வயர்மேன், போர்மேன் வரை நீண்ட நாட்களாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உப்பளம் சோனாம்பாளையம் பகுதியில் உள்ள தலைமை மின்துறை அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஃபைல் 131 CH2 ஹெல்பர் பதவி இருக்கிற ஃபைல் வந்து மின்துறை செயலரிடம் இருக்குது. அவர் வந்து இழுக்கடிக்கிறாங்க. நேற்று நாங்களும் பார்த்தா இழுக்கடிக்கிறாங்க. அதை நாங்கள் போய் கேட்டு எந்த பயனும் இல்லாதால நாங்கள் அன்னைக்கு தள்ளி வைத்த இந்த போராட்டத்தை இன்று தொடர்றோம். இந்த கோரிக்கை உடனடியாக இந்த 131 CH2 ஹெல்பர் பதவியை இன்று முதல் நிறைவேற நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்றதா இருக்கிறோம். ஆகவே இந்த இது மட்டும் இல்லாமல் 48 ரிலாக்ஸேஷன் கேட்டு ஒயர்மேன் பதவியாக சென்ற ஃபைல 3 மாசமா தூங்கி கிடக்குது. அதையும் முடிக்க சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுல நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க. இந்த எலெக்ஷன் டேட் அறிவித்துக்குள்ள போட சொன்னோம். எலெக்ஷன் டேட் ஒரு 2 நாள் அறிவிக்க போறாங்க. இதனால இன்னும் 3 மாசம் ஆகும். 3 மாசம் 10 பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க அந்த 48 பேர்ல. ஆகவே இதனை கண்டித்து அதே மாதிரி எல்லா பதவியும் ரெகுலர் ஆகாம எல்லாமே அடாக்கல் இருக்குது. இதெல்லாம் கண்டித்து நாங்கள் இந்த மின்துறை ஐடிஎஸ் சார்ந்த போராட்டத்தை வச்சுக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேறும் மாதிரி எங்கள் போராட்டத்தை தொடருவோம். மேலே போய் எல்லாம் உட்காந்து முற்றுகை பண்ண போறோம். அதுதான் எங்களோட கோரிக்கை. நன்றி. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் மனு அளித்தனர். ஈரான் அமெரிக்க போர் எதிரொலியாக பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல், கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என அஞ்சி பொதுமக்கள் அவற்றை வாங்கி இருப்பு வைக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் 11ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் உள்ள உணவக உரிமையாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் நேரில் சந்தித்தனர். அவர்கள் சிலிண்டர் கட்டுப்பாட்டிற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து பேசி பிரதமருக்கு கடிதம் எழுதுவதாக உறுதியளித்தார். புதுச்சேரியில் ஹோட்டல்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்படுத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தடை விதித்துள்ளார். ஈரான் அமெரிக்க போர் எதிரொலியால் பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் பெட்ரோல், கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என அஞ்சி பொதுமக்கள் அவற்றை வாங்கி இருப்பு வைக்க தொடங்கியுள்ளனர். குடிநீர் கேன்களில் பெட்ரோலை வாங்கி இருப்பு வைக்கின்றனர். சிலிண்டர்களையும் பதிந்து உடனடியாக காத்திருந்து வாங்கி செல்கின்றனர். இதனால் கேஸ் ஏஜென்சிகளில் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. ரெட்டியார்பாளையத்தில் அதிகாலையில் சிலிண்டர்களை வரிசையில் வைத்து பொதுமக்கள் காத்திருந்து சிலிண்டர்களை வாங்கி சென்றனர். வர்த்தக சிலிண்டர்கள் விநியோகத்தை சில எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளன. இதனால் விடுதிகளில் விறகு மூலம் உணவு தயாரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை பொதுமக்களிடம் கூடுதல் விலைக்கு வாங்கி உணவக நிர்வாகத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிலிண்டர் விநியோகதாரர்களுடன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவசர ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் உணவகங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை உணவு பிரிவு, காவல்துறை மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையினர் இணைந்து உடனடியாக சோதனை நடத்த வேண்டும் என்று அவர் கூறினார்.
விதிகளை மீறி வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்படுத்தப்படும் உணவகங்களை எவ்வித முன் அறிவிப்புமின்றி உடனடியாக சீல் வைத்து மூட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இப்தார் விருந்தளிக்கும் நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்தார் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வக்பு வாரியம் சார்பில் இப்தார் விருந்து அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நோன்பு திறப்பை அடுத்து அனைவருக்கும் அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. இதில் இஸ்லாமிய பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தனியார் மின் பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் உரிமம் வழங்கிட வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் மின் பணியாளர் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் பாலகுரு தலைமை வகித்தார். நிர்வாகிகள் குணசேகரன், சஞ்சய், சந்திரசேகர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராமலிங்கம் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் மின் உரிமம் வழங்கிட வேண்டும். ஸ்மார்ட் மீட்டர்கள் குறித்து பொதுமக்களுக்கு போதுமான விளக்கம் தர வேண்டும். மின்துறையில் புதிய இணைப்புகளை நேர்மையான முறையில் கையூட்டு இன்றி வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மின்துறை அதிகாரிகளை சந்தித்து தனியார் மின் பணியாளர் நலச்சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். உயர்த்தாதே உயர்த்தாதே, மின் வரிகளை உயர்த்தாதே, லஞ்சம் வாங்காதே. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகளிர் தின விழா பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் அகிலா தமிழ்த்தாய் தலைமை தாங்கினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் சாந்தி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் பங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் அகிலா தமிழ்த்தாய் பேசுகையில், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவது அனைவரின் கடமை என்றார். தொடர்ந்து மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுனிதா ராணி நன்றி கூறினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டகால பைரவர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அஷ்ட மகாகால பைரவர் திருக்கோவில். திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தாய்வழி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் குடும்ப நல கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு தாய்வழி சான்றிதழ் சுமார் 6000 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் எவ்வித தடையும் இல்லாத பட்சத்தில் வருவாய்த்துறை முன்னறிவிப்பின்றி தாய்வழி சான்றிதழ் வழங்குவதை நிறுத்தியுள்ளது. இதை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் நித்யானந்தம் தலைமையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நீதிமன்ற உத்தரவுப்படி சான்றிதழ் வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக புதுச்சேரி அரசு நீதிமன்றம் செல்வதை நிறுத்த வேண்டும், தாய்வழி சான்றிதழ் வழங்காத பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்போம், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளை ஒப்படைப்போம் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, விடுதலை பழங்குடியினர் முதன்மைச் செயலாளர் ஏகாம்பரம், சமூக ஜனநாயக கூட்டமைப்பு வெற்றிச்செல்வன்,
நிர்வாகிகள், மகளிர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியரே, தலித் மக்களை பிரிவினை செய்து நீதிமன்றம் செல்லாதே. பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் விழாவிற்கு தலைமை தாங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை கூறினார். இதில் கட்சி நிர்வாகிகள், பாண்டுரங்கன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அழகு கலை சிகை அலங்கார கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கருத்தரங்கு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அழகு கலை சிகை அலங்கார கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பில் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு முன்னதாக அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவ படைகளால் கொல்லப்பட்ட ஈரான் நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கும் அப்பாவி பொதுமக்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜானகி செல்லமணி தலைமை தாங்கினார். போர்களின் தன்மையும் பெண்களும் குழந்தைகளும் என்ற தலைப்பில் புதுச்சேரி தொழிற்சங்க மையத்தின் தலைவரும் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான பிரபுராஜ் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மகேஸ்வரி, புவனேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சங்கத்து உறுப்பினர்கள் கவிதை, ஓவியம், நடனம் என தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தொழிற்சங்க மையத்துடன் இணைக்கப்பட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,870 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.